Hello everyone, welcome to our channel. In the video class 7 term 1 chapter 1 number system exercise 1.2 first question வந்து பார்க்குறோம். Fill in the blanks வந்து கொடுத்துருக்காங்க. minus 44 plus dash is equal to minus 88. dash இருக்கிற இடத்துல x வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம x தான் find out பண்ணோம். ஸோ minus 44 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ x is equal to minus 88 plus 44 அப்படின்னு வந்து ஆகிடும். ஸோ x is equal to இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 88 மைனஸ் 44 பண்ணால் 44 வரும். பிக்கர் நம்பர் வந்து 88, அதோட சைன் மைனஸ், ஸோ மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன வரும், மைனஸ் 44. இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கேயும் வந்து டேஷ் மைனஸ் 75 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 45 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்என் வந்து போட்டுக்கிறோம். அண்ட் மைனஸ் 75 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 45 ப்ளஸ் 75 வந்து வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம். 75 மைனஸ் 45 வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணோம்னா 30 வரும். பிகர் நம்பரோட சைன் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் 30 தான் வந்து ஆன்சர். ஸோ இங்கேயும் தேர்ட் சப்டிவிஷன் டேஷ் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 50 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 50 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 80 வரும். மைனஸ் 50 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 80 ப்ளஸ் 50 வந்து வரும். அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 80 மைனஸ் 50 நம்மளுக்கு வந்து 30 வரும். பிகர் நம்பர் வந்து 80, ஸோ மைனஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30 தான் வந்து ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் 675 மைனஸ் ஆஃப் மைனஸ் 400 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1075. ஸோ மைனஸ் 675 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 400 இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு வந்து செக் பண்ணணும். ஸோ இங்கே ரெண்டுமே வந்து வேறு வேறு சைன், ஸோ சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 675 மைனஸ் 400 275 வந்து நம்மளுக்கு வருது. அதாவது மைனஸ் 275 தான் வந்து ஆன்சர். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 1075. ஸோ விச் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் வந்து என்னது, ஃபால்ஸ் ஆன்சர். கொடுத்துருக்கிறது வந்து ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து 15 மைனஸ் ஆஃப் மைனஸ் 18 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15 அப்படி ப்ளஸ் 18 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். திஸ் இஸ் சேம் அஸ் வந்து என்னது 15 ப்ளஸ் 18. ஆமாம், ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். ஸோ 15 ப்ளஸ் 18 வந்து ஈக்குவல், சேம். ஸோ ஆன்சர் வந்து என்னது, இட் இஸ் ட்ரூ. இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ மைனஸ் 45 மைனஸ் ஆஃப் மைனஸ் 8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும், மைனஸ் 45 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் சால்வ் பண்ணுறேன். எல்ஹெச்எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 45 மைனஸ் 8 மைனஸ் 37 வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா பிகர் நம்பரோட சைன் வந்து மைனஸ், ஸோ அதனால மைனஸ் 37. இப்போ ஆர்ஹெச்எஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கு, மைனஸ் 8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 45 வந்து வரும். ஸோ இப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம். 45 மைனஸ் 8 அதே தான் 37, ஆனால் பிகர் நம்பரோட சைன் வந்து ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் 37 தான் வந்து வரும். ஸோ அப்போ இங்கே வந்து என்னது, திஸ் இஸ் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வேற வேற ஆன்சர் வந்திருக்கீங்க. மைனஸ் 35க்கும் ப்ளஸ் 30, இங்கே மைனஸ் 37க்கும் ப்ளஸ் 37க்கும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ சேம் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Find the values of the following using number line. So minus 3 minus of minus 4. So minus 3 minus into minus plus 4 வந்து எழுதுறோம். ஸோ வேற வேற சைன் சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் போடணும். ஸோ 3 மைனஸ் இங்கே வந்து என்ன இருக்கு, மைனஸ் 3 ப்ளஸ் 4. ஸோ விச் இஸ் 1. 4 minus 3 1 வந்துடும்.
ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு -3. ஸோ 0ல இருந்து 3 ஸ்டெப்ஸ் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போகணும். அடுத்தது -3ல இருந்து 4 ஸ்டெப்ஸ் ரைட் சைடு 1 2 3 4. ஸோ ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட் 7 minus of -10, 7 minus into minus plus 10 வந்து வரும். ஸோ இங்க வந்து 17 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 7. ஸோ 0ல இருந்து ரைட் சைட் 7 ஸ்டெப்ஸ். அடுத்தது திருப்பியும் 7ல இருந்து 10 ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ அப்போனா இங்க 7ல இருந்து 17 வரைக்கும் வரும். ஸோ 17 தான் வந்து ஆன்சர். The third subdivision 35 minus of minus 64. அப்பனா minus into minus plus 64 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 35 64 9 9. ஸோ 99 வந்து நம்மளுக்கு வரும். த ஆன்சர். நெக்ஸ்ட்டு -200 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -100 வந்து வரும். ரெண்டுமே சேம் சைன். ஸோ ஆட் பண்ணிட்டு அந்த சைனை வந்து போட்டுடணும். ஸோ 200 + 100 வந்து 300. சைன் வந்து நெகட்டிவ். ஸோ -300 தான் ஆன்சர். Kabilan was having 10 pencils with him. He gave 2 pencils to Sendil and 3 to Karthik. Next day, his father gave him 6 more pencils. From that, he gave 8 pencils to his sister. How many pencils are left with him? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கபிலன் வாஸ் ஹேவிங் 10 pencils with him. கபிலன் கிட்ட 10 பென்சில் வந்து இருக்கு. அந்த 10 பென்சில்ல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா 2 pencils to செந்தில். அவர் வந்து 2 பென்சில் செந்திலுக்கு கொடுக்குறாரு, 3 பென்சில் கார்த்திக்கு வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் டே his father gave him 6 more pencils. ஸோ இந்த 10 பென்சிலோட சேர்த்து வந்து அவரோட ஃபாதர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு 6 பென்சில்ஸ் இன்னுமே வந்து கொடுக்குறாரு. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், இந்த 2 பென்சில்ஸும் இந்த 3 பென்சில்ஸையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 பென்சில்ஸ் வந்து கபிலன் கிட்ட இருக்கு. அதுல வந்து 2 பென்சில் செந்தில் கிட்டையும் 3 பென்சில் கார்த்திக் கிட்டையும் வந்து கொடுத்துடுறாரு. ரிமைனிங் வந்து அவர்கிட்ட இருக்கும்ல பென்சில், அதோட சேர்த்தி அவங்க ஃபாதர் Question number 4 வந்து பார்க்கலாம். Kabilan was having 10 pencils with him. So Kabilan கிட்ட 10 pencils வந்து இருக்கு. He gave 2 pencils to செந்தில். ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா 2 பென்சில் செந்தில் கிட்ட வந்து கொடுத்துட்றாரு. அண்ட் 3 to கார்த்திக். 3 பென்சில்ஸை வந்து கார்த்திக் கிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இது 2 பென்சில் இந்த 3 பென்சிலையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரிமைனிங் பென்சில்ஸ் வந்து இருக்கும் கபிலன் கிட்ட. இப்போ நெக்ஸ்ட் டே his father gave him 6 more pencils. ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த ரிமைனிங் பென்சில்ஸ் இருக்குல்ல, இவங்க 2 பேருக்கு கொடுத்துட்ட பிறகு ரிமைனிங் பென்சில்ஸ் இருக்குல்ல, அந்த பென்சில்ஸை கூட அவங்க ஃபாதர் கொடுக்குற 6 பென்சில்ஸையும் சேர்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். ஃப்ரம் தட் அதுல இருந்து he gave 8 to his sister. அந்த ரிமைனிங் பென்சில்ஸ் பிளஸ் அவங்க ஃபாதர் கொடுத்த பென்சில் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து 8 பென்சில்ஸ் வந்து அவங்க சிஸ்டர் கிட்ட கொடுக்குறாங்க. How many pencils are left with him அப்படின்னு வந்து கேட்கறாங்க. So total pencil Kabilan have வந்து 10. Number of pencil given to Sendil and number of pencil given to Karthik. So number of pencils
left with Kabilan. எவ்வளோ இருக்கு 10 பென்சில்ஸ்ல செந்திலுக்கு கொடுத்தது 2, ஸோ -2. அதே மாதிரி கார்த்திக்கு 3, ஸோ -2 -3 பண்றோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் 10 மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஸோ வந்து என்ன பண்றோம் ஆட் பண்ணிட்டு அதை சைன் பண்றோம் -5 வந்துடும். 10 - 5 பிளஸ் சைன் இருக்கு மைனஸ் சைன் இருக்கு, ஸோ சப்ராக்ட் பண்றோம். ஸோ 10 - 5 is 5 பிளஸ் வந்துடும். ஸோ ரிமைனிங் பென்சில்ஸ் எவ்வளோ இருக்கு கபிலன் கிட்ட 5 பென்சில்ஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்றான் வந்து அவங்க ஃபாதர் கிட்ட இருந்து 6 பென்சில்ஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் got from his father வந்து 6. So total number of pencils Kabilan have. So 6 plus 5 which is 11. Number of pencils given to his sister. எவ்வளவு கொடுக்குறாங்க 8 பென்சில்ஸை வந்து அவங்க சிஸ்டர் கிட்ட வந்து கொடுத்துடுறாங்க. And number of pencils left with Kabilan. என்ன பண்ணும் கபிலன் கிட்ட மொத்தம் 11 இருக்கு, அதுல வந்து அவங்க சிஸ்டருக்கு 8 கொடுத்துடுறாங்க. ஸோ 11 - 8 வந்து பண்ணணும் which is 3. ஸோ கபிலன் கிட்ட ரிமைனிங் எவ்வளவு பென்சில்ஸ் கடைசியா கையில இருக்கு 3 பென்சில் வந்து இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 5th question பார்க்கலாம். A lift is on the ground floor. If it goes 5 floors down and then moves up to 10 floors from there, then in which floor will the lift be அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அந்த லிஃப்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து இருக்கு. ஸோ அப்பனா வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்றது 0ன்னு வந்து எடுத்துக்கலாம். இஃப் இட் கோஸ் 5 floors down அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்பனா -5 அப்படின்னு வந்து எடுத்துப்போம். and then moves up 10 floors from there, அப்போ moves 10 floors up அப்படின்னா வந்து என்ன பண்ணும் +10ன்னு அர்த்தம். then in which floor will the lift be அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. So initially the lift will be in the ground floor. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் 0ன்னு ரெப்ரசன்ட் பண்றோம். அடுத்தது வந்து it goes 5 floors down. -5 and moves up 10 floors up. +10. So now the lift will be, so என்ன வரும் 0 -5 +10. ஸோ இங்க ரெண்டுமே வேற வேற சைன், ஸோ சப்ராக்ட் பண்றோம் 5 வந்துடும், பிகர் நம்பர் 10 அதோட சைன் பிளஸ், ஸோ +5. ஸோ அப்பனா என்ன ஆன்சர் the lift will be in 5th floor above the ground. The lift will be in 5th floor above the ground. 6th question. When Kala woke up, her body temperature was 102 degrees Fahrenheit. She took medicine for fever. After 2 hours, it was 2 degrees Fahrenheit lower. What was her temperature then? அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
So Kala's temperature initially. என்ன சொல்லிருக்காங்க क्वेश्चनல? கலா அப்படின்ற பர்சனுக்கு அவங்க எழுந்த பிறகு அவங்களோட பாடி டெம்பரேச்சர் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து இருக்கு. மெடிசன் எடுத்துக்கிறாங்க அண்ட் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா செக் பண்ணும் போது 2 டிகிரி ஃபாரன்ஹீட் கம்மியாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன டெம்பரேச்சர் வந்து இப்போ உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் த டெம்பரேச்சர் decreased, which is -2 degree Fahrenheit. Decreased ன்னு வரதுனால -2 degree Fahrenheit. Lower, decreased அப்படின்னா மைனஸ் போட்டுக்கிறோம். So final temperature -102 degree Fahrenheit -2 degree Fahrenheit. So 100 degree Fahrenheit. So இதான் வந்து answer for the 6th question. So next 7th question வந்து பார்க்கலாம். What number should be added to -17 to get -19? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, -17 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா -19 வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. -17 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா -19 வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இங்க என்ன நம்பர்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -17 இந்த பக்கம் வரும்போது என்னவாகும், -17 பிளஸ் ஆயிடும். -19 பிளஸ் 17. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 19 minus 17 வந்து என்னது 2. பிகர் நம்பர் வந்து 19, அதோட சைன் மைனஸ், ஸோ மைனஸ். ஸோ -2 தான் வந்து என்னது, இட் should be added to -17 to get -19. Therefore -2 should be added to -17 to get -19. 8th question. A student was asked to subtract -12 from -47. He got -30. Is he correct? Justify அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் இங்க, subtract -13 from -47. Subtract -12 from -47. So -47 minus of -12. அப்போ -47 plus 12 வந்து, ஸோ இங்கே வந்து -47 12. இங்கே என்ன வரும், 5, 4 minus 1 3. ஸோ 35, பிகர் நம்பர் 47, அதோட சைன் மைனஸ். ஸோ -35. ஆனால் அவங்க ஸ்டூடெண்டோட ஆன்சர் வந்து என்னது, -30. ஸோ the student answer is 30, which is wrong. So he is not correct. ஆன்சர் வந்து என்னது, -35. ஆனா ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச ஆன்சர் 30. ஸோ he is not correct. இந்த ஸோ வேண்டாம், இங்க மட்டும் ஸோ எழுதினா போதும். Objective type questions பார்க்கலாம். 9th question, -5 minus of -18. So -5 minus into minus plus 18 வந்துரும். So this is equal to 18 minus 5 பண்றோம். Subtract பண்ணிட்டு bigger number sign போடணும். So which is 13. Bigger number sign வந்து என்னது, plus. 18 தான் பெருசு, plus. So plus 13 தான் answer, which is option 3. அடுத்த question, 10th question, -100 -0 plus 100. So -100, இங்க -0 விட்டுறலாம், plus 100
ஜீரோவை வந்து மைனஸ் பண்ணாலும் பிளஸ் 0 இருந்தாலும் நம்ம வேல்யூ இது சேஞ்ச் ஆக போறது இல்லை. த சேம் ஆன்சர் வில் கம். ஸோ அதனால இங்க வந்து எதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஸோ -100 + 100 என்ன வரும்? 0 வந்து வந்துடும். ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த எக்ஸசைஸ் 1.2 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 1.3 ஓட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்கலாம். அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஓட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்கலாம். அண்ட் அதோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ், ட்ரை தீஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.